குலதெய்வத்துக்கும் சனிக்கும் என்னையா அப்படி ஒரு தொடர்பு? குலதெய்வம் ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம். உங்கள் ஜாதகத்தில் படி தொழில் நல்லா இருக்கணும், ஏதாவது டிஸ்டர்பாக இருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு டியூன் பண்ணி கொண்டு போகணும்னா சுகங்களையும் அனைத்து செல்வங்களையும் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுபவரும் சனி. குலதெய்வம் போகும்போது உங்கள் கர்மா அதீதமாக குறைந்து நிச்சயமாக தொழிலினுடைய நிலைமை. இல்ல அடுத்து சனி வரப்போது மீனராசிக்காரெல்லாம் உட்காந்துருக்காங்களே, இவங்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். பொதுவாகவே சனியினுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ள பிரார்த்தனைகள் மூலியமாக வெல்ல முடியாதது இல்லைங்கிறாங்க. ஆனால் பிரார்த்திக்கிற முறை தான் சரியில்லை. மெயினாக குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது நிறைய பேர் ஃபேமிலியாக போகும்போது சண்டை வருதுங்க. அது வரக்கூடாது. ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை வழிபாடு, பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி வழிபாடு, 9 மூடி தேங்காய். சனி தோஷம், சனி தசை, சனி புத்தி, 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, பாதச்சனி, விரயச்சனி, நீங்கள் எதுக்கு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, முதல் நமஸ்காரம் குலதெய்வத்துக்கு. நிறைய பேர் ஊர் விட்டு ஊர் வந்து பொழைக்கும் வரும்போது எங்கேயோ ஒரு மரத்துக்கடியில் இருந்த ஒரு பிடிமண்ணை, ஒரு கற்களை எடுத்து வந்து இதுதான் கன்னிமாறு, இதுதான் காவல் தெய்வம்னு கும்பிட்டு அந்த குலம் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சது. சார், எனக்கு குலதெய்வமே தெரியல, நான் என்ன பண்றது? பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குமில்ல, திருவண்ணாமலை, திருவானைக்காவல், காஞ்சிபுரம், அதே போல காளகஸ்தி, சிதம்பரம், இந்த 5 ஸ்தலங்கள்ல ஏதாவது ஒரு ஸ்தலத்துல ஒரு பிடிக்காசு மஞ்சள் துணியில கட்டி ஏதாவது ஒரு வேண்டுதல் எங்கள் வம்சத்திலேயோ எதாவது இருந்திருக்கும், குற்றமா இருந்திருக்கும், விட்டுருப்போம். எங்களுக்கு அதுக்கு மன்னிச்சு இந்த பிரார்த்தனைகளுக்கு வலிமை அதிகம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு பேப்பர்ல குலதெய்வம்னு எழுதி மஞ்சள் தடவி. ஐயா சுகமே சொல்கையா. ஐயா வணக்கம் ஐயா. சனி பயிற்சி மக்கள்லாம் பயந்துட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சனி பயிற்சியை பற்றி விரிவாக பேசியிருக்கோம். கண்டிப்பாங்க. இருந்தாலும் குலதெய்வத்துக்கும் சனிக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கய்யா. குலதெய்வத்தை கும்பிட்றப்ப அந்த சனியின் தாக்கம் குறையுது. சனி திசை சனி புத்தி இருக்கவங்கெல்லாம் குலதெய்வத்தை கும்பிட்றப்ப பெரும் மாற்றம்லாம் அடைகிறாங்க. இந்த குலதெய்வத்துக்கும் சனிக்கும் என்னையா அப்படி ஒரு தொடர்பு? பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம். குலதெய்வம் ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம், கிரகங்களில் சூரியன். மெயினாக பிரசன்னத்திலையும் அதாவது ஜாதகத்திலையும் கிரகங்களில் சனீஸ்வரன் குலதெய்வத்துக்கு மிக முக்கிய காரணம். சனீஸ்வர பகவான் ஏன்னா 5ஆம் இடத்துக்கு நேர் 7ஆம் இடத்துல இருப்பார். 11 சனியோட வீடு, ரொம்ப பவர்ஃபுல். சூரியன் வந்து குலதெய்வத்துக்கு காரக கிரகம், 5க்குடையவர்னாலும் பாவாதிபதியில் அவர் சூரியனை குலதெய்வமாக ஒரு ஒப்பிடுறோம். ரொம்ப டீப்பாக டெப்த்தான ஒரு காரக கிரகமாக சனீஸ்வரன். 9 கிரகங்களில் சனிக்கு எத்தனையோ காரகத்துவம் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் குலதெய்வம் தொழில் அப்படிங்கிறது மெயின் காரகத்துவம். நல்லா பாருங்கள், தொழிலில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி, சூரியன் இவங்களையெல்லாம் உங்கள் ஜாதகப்படி ஏதாவது டிஸ்டர்பாக இருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு டியூன் பண்ணி கொண்டு போகணுன்னா குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கிய காரணம். உங்கள் ஜாதகத்தில் படி தொழில் நல்லா இருக்கணும், தொழிலில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரணும். பாருங்கள், காலச்சக்கரத்துக்கு 10 சனி தொழில்காரகன், 11 லாபாதிபதி, அனைத்து சுகங்களையும் அனைத்து செல்வங்களையும் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுபவரும் சனி. எல்லாரும் உடனே கோபம் வந்தால் திட்டுறது சனியனே. முதல்ல இந்த வார்த்தையை சொல்கிறது தப்பு. சனியனே அது சொல்லக்கூடாது. என் குருநாதர் சொல்லுவார், நீங்கள் சனியனேன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையினுடைய ஆளுமை ஒரு இடத்துல டெபாசிட் ஆகுதுங்கிறார், தொந்தரவு பண்ணுதுங்கிறார். அது வேண்டாம், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவார். திட்டும்போது அது திட்டக்கூடாது, திட்டுறவங்கள வேண்டாம்பார். அப்போது நம்ம சனியனேன்னு சொல்லிடக்கூடாதுங்கன்னோ என்னவோ சனீஸ்வரன்னு வச்சாங்க, சனீஸ்வரன்னு வச்சாங்க. அப்படிப்பட்ட சனி தொழிலுக்கு காரகர். அந்த தொழில் ஒரு ஜாதகத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் குலத்தொழிலாக இருக்கலாம், நீங்கள் வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம், ஒரு சின்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லை வேலை கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் எது செஞ்சாலும் சரி, உங்கள் குலதெய்வ ஆசி இருந்தால் உங்கள் வேலை தொழிலில் ஒரு மனநிறைவு கட்டாயம் கிடைக்கும்.
அதுக்காக குலதெய்வத்தை நீங்கள் மறந்துடவே கூடாது. சார் எனக்கு குலதெய்வமே தெரியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. என்னோட கருத்து, குலதெய்வம் தெரியலைன்னா இஷ்ட தெய்வம். அதுக்கு இந்த சனீஸ்வரனுக்கு சம்மந்தம் இல்லை. குலதெய்வத்துக்கும் சனிக்கு தான் அதீத சம்பந்தம். அப்போ குலதெய்வ ஆற்றல் உங்களுக்கு நிறைய இருக்கணும். இருந்தால் உங்கள் தொழிலில் ஏற்படக்கூடிய இன்னல்கள், நெருக்கடிகள், சிக்கல்களை தீர்த்துக்க முடியும். பாருங்கள், விடாமல் குலதெய்வம் போய்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது தொழில் பெரிய பாதாளத்திலே இருக்கும், நடத்த முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் மீண்டு கடனை கட்டி தொழிலை வித்தாவது நான் கட்டி சரி பண்ணிட்டேன், பரவாயில்லைன்னு சொல்கிற ஆளுகளை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ குலதெய்வம்ங்கிறது உங்கள் குலத்தை காக்கிறதுங்கிறத விட உங்கள் குலம் நன்றாக வள ஒரு தொழில் தேவையில்லை இல்லைங்களா? அந்த தொழிலுக்கு காரகமாக சனீஸ்வரன், அந்த சனியை குலதெய்வத்துக்கும் காரகர். நிச்சயமாங்க. இப்போ குலதெய்வம் போகும்போது உங்கள் கர்மா அதீதமாக குறைந்து நிச்சயமாக தொழிலினுடைய நிலைமை நல்லா ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். நிச்சயமாங்க. இப்போ சனி தசை நடக்குதுங்க, சனி புத்தி வருது, இல்லை எனக்கு இப்போ அசம்ப சனி ஓடிட்டு இருக்கு, இல்லை அடுத்து சனி வரப்போதுன்னு மீனராசிக்காரெல்லாம் உட்காந்துருக்காங்களே, இவங்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இல்லைங்க? பொதுவாகவே சனியினுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ள குலதெய்வம், காவல் தெய்வம், இந்த வழிபாடுகளை சூப்பராக வேலை செய்யும். பிரார்த்தனைகள் மூலியமாக வெல்ல முடியாதது இல்லைங்கிறாங்க. ஆனால் பிரார்த்திக்கிற முறை தான் சரியில்லை. பிரார்த்திக்கிற முறை தான் சரியில்லை. வேகமாக போய் கும்பிட்றாங்க ஐயா, என்ன பலன்? வேகமாக போய் கும்பிட்டு ஃபோன் பேசுகிறாங்க, சுற்றி சுற்றி கும்பிட்டு கதை பேசிட்டு சுற்றுறாங்க. எல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, கொண்டு வர்றீங்க, செல்ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை காருக்குள்ளே ஒரு இடத்துல ஒரு பத்திரமாக வச்சுட்டு போங்க. ஒரு அரை மணி நேரத்தில் ஒன்றும் தப்பு நடந்துடாது. உங்கள் உள்ளபூர்வமாக அன்போடு போய் வேண்டிக்கிங்க. மெயினாக குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது நிறைய பேர் ஃபேமிலியாக போகும்போது சண்டை வருதுங்க. அது வரக்கூடாது. குலதெய்வத்துக்கு போகும்போது மட்டும் சண்டை வருதும்பாங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் கெட்டு கிடக்கும். இப்போ நான் கேட்க வந்த கேள்வியை நீங்கள் சொல்லிட்டீங்க. அது குலதெய்வமாக சொல்ல வச்சான்னு தெரியல. கண்டிப்பாங்க. நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியாமல் இருக்குது. அப்படி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சண்டை வருது, அது என்னன்னு கேட்கணும்னு நினச்சா அதை நீங்கள் சொல்லிட்டீங்க. சொல்லுங்கய்யா. அந்த குலதெய்வ கோயிலுக்கு போய் சண்டை கட்டக்கூடாது. பயங்கர சண்டை ரகலை அதெல்லாம் வரக்கூடாது. அது அந்த கிரகம் அப்படி பண்ணும். எங்கள் குலதெய்வத்துக்கு போய் நம்ம கர்ம வினையின்படி கஷ்டப்படணுங்கிற பீரியட் இருக்கும். இவங்க போய் நல்லா இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ஏதாவது கணக்கே இருக்குது என்னன்னு தெரியல. ஆனால் அப்படி போகும்போது சண்டை வேண்டாம். ஆத்மார்த்தமாக போங்க. அரிபரியாக கும்பிடாதீங்க. நின்று நிதானமாக கும்பிடுங்க. விளக்கு போட்டு கும்பிடுங்க. முடிஞ்சால் ஒரு பொங்கல் வச்சு படையல் போட்டு கும்பிடுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், வைரல் ஆயிடுச்சு. ஆமாம், ஆண் தெய்வம் கீழே இன்ன வரைக்கும் கேட்டுட்டு இருக்கேன். அந்த 5வது முடிய என்ன பண்ணுறது, 10வது முடிய என்ன பண்ணுறது, இன்ன வரைக்கும் கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பாங்க. ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை வழிபாடு, பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி வழிபாடு. 9 மூடி தேங்காய், 5 காய், 10 மூடி, 1 மூடி மிச்சம் இருக்கும். ஆமாம், அது யாருக்காவது தானம் பண்ணிடுங்க. மீதி 9 மூடி இருக்கும். அந்த 9 மூடியில் சுத்தமான பசுனை ஊற்றி காட்டன் திரி, பஞ்சு திரி போட்டு உங்கள் கோரிக்கையை வச்சு பிரார்த்தனை பண்ணி கும்பிடுங்க. நிறைய பேர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கய்யா. வெளிநாட்டில் இருக்கிறவங்க என் குலதெய்வத்துக்கு வர முடியல, ஆனால் அந்த நாள் வரும்போது இங்கே கும்பிட்றோம், அதுவே எங்களுக்கு பயனளிக்குதுங்கிறாங்க. அப்போ குலதெய்வங்கிறது பெரிய சக்தி. சனீஸ்வரனுக்கும் குலதெய்வத்துக்கும் தொடர்பு இருக்கும். இப்போ யாராவது நான் ஜாமக்கோள் பிரசன்னம் பார்க்குறேன் இல்லைங்களா, சனி நீசமான ஜாமத்தில் வந்தாங்கன்னா குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லை, இல்லை குலதெய்வத்தை மாற்றி கும்பிட்டுருக்காங்க, இல்லை குலதெய்வம் இவங்களுக்கு அருளாசி புரியலை. இதான் உண்மை. இப்படி யாராவது குலதெய்வத்தில் சண்டை வருது, போனாலே ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு இருப்பாங்க இல்லைங்களா, கும்பகோணத்துலேருந்து 3வது கிலோமீட்டரில் நீங்கள் கூகுளில் மச்சபுரீஸ்வரர் மீன ராசிக்கான பரிகார ஸ்தலம், அந்த ஆலயத்துக்கு போய் ரெகுலராக நான் குலதெய்வத்துக்கு போகும்போது இந்த மாதிரி டிஸ்டர்ப் வருது, ஏதாவது ஒரு வகையில் எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு நல்லா வேண்டிட்டு ஒரு 11 விளக்கு, அகல் விளக்கு, நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றணும். முதல் முறையாக சொல்லிங்க, நெய்யில் தான் சொல்லுவீங்க, நல்லெண்ணெயில் தீபம், நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது அந்த குலதெய்வத்துக்கு அப்புறம் போய் பாருங்கள், நீங்கள் 1000 நன்றி சொல்லுவீங்க. அந்த டிஸ்டர்ப் விலகுங்கய்யா. இப்படி நிறைய ஏற்படுத்தி வச்சுருக்காங்க முன்னோர்கள். நம்ம அற்ப பதறுங்கய்யா. நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச கேளான். நம்ம போயிட்டு அதை பண்ணு இதை பண்ணுங்க, எல்லாம் அனுபவம் தான். கடவுள் நிறைய காதில் கேட்குறோம், குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க,
அதைத்தான் ஒப்பிக்கிறோம். நாம் புதுசாக பெருசாக கிரியேட் பண்ணி உலகத்தில் இல்லாத பெரிய ஜோசியர், தலை சிறந்த ஜோசியர் நான் தான், அதெல்லாம் இல்லை. முருகேச ஐயா விட, தங்கப்பாண்டி ஐயா விட, ஜிகே ஐயா விட பெரிய ஜோசியர் என்ன? அப்படி இல்லை. நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. எனக்கு இவங்களெல்லாம் தெரியுங்கிறதுனால சொல்கிறேன். இன்னும் நிறைய இருக்காங்க ஜோதிட பெருமக்கள். அவங்கெல்லாம் வந்து சத்தமில்லாமல் இருக்காங்க. அவங்க உங்கள் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு கடவுளிட்ட பிச்சை ஏதோ ஒரு அருட்கடாட்சம், பூர்வ புண்ணிய பலன். சாய் செந்தில் ஐயா பேட்டி எடுக்கணும், இன்டர்வியூ பண்ணணும், நான் பேசணும்னு எழுதியிருக்கு. இதை வந்து தலகணம் இல்லாமல் இங்கேயா அமைதியாங்கய்யா மெல்ல கடந்தால் போதுங்கய்யா. நிச்சயமா நிச்சயமா. அதான் என்னுடைய பிறவி ஆசை. நிச்சயமாக சொல்கிறேன். இதில் ஒரு வார்த்தை கூட மிகை கிடையாது. நிச்சயமா. நான் ஆழ் மனசிலிருந்து இதை பேசுகிறேன். நிச்சயமாங்க. ஆமாம், அதுதான் என்னோட ஆசை. அந்த மச்சபுரீஸ்வரருக்கு போயிட்டு வரும்போது இந்த குலதெய்வத்தினால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் முதல்ல தீரப்படுது. உங்களுக்கு தொழில் நெருக்கடி, சனி தோஷம், சனி தசை, சனி புத்தி, ஏழரை சனி, அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, பாதச்சனி, விரயச்சனி, நீங்கள் எதுக்கு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, முதல் நமஸ்காரம் குலதெய்வத்துக்கு போங்க, வழிபாடு பண்ணிவிட்டு பரிகார கோயில்களையும் தொடருங்க. ஏதாவது ஒரு விமோச்சனத்தை இறைவன் கொடுப்பான். நிச்சயமா. ஆமாங்க. இப்போ இந்த குலதெய்வம்னா என்னங்கிறத நம்ம உறவு சொல்லுங்கள். ஏன்னா குலதெய்வத்தை பற்றி இவ்வளோ சொன்னால் கூட குலதெய்வம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நிச்சயம். குலதெய்வம்னா என்னன்றது உறவு. அதாவதுங்கய்யா, குலதெய்வத்தில் எங்கள் 5 தலைமுறைக்கு முன்னாடி இதை கும்பிட்டாங்க, 6 தலைமுறைக்கு முன்னாடி இந்த தெய்வத்துக்கு முன்னாடி, இதுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. உங்களுடைய பாட்டனார், அப்பாவோட அப்பா எந்த தெய்வத்தை உங்களுக்கு கைகாட்டி இருக்காங்களோ அதுதான் குலசாமி. நீங்கள் குழப்பமே அடைய வேண்டாம். யாரோ எதையோ கும்பிட்டு போகிறாங்க உங்கள் வம்சத்தில். உங்கள் அப்பாவோட அப்பா, உங்களோட பாட்டனார், எந்த தெய்வம் இதுதான் என் குலதெய்வம்னு ஒரு உருவமே இல்லாத ஒரு பொருளை இதுதான் என் சாமின்னு காட்டியிருந்தால் அதுதான் உங்கள் குலசாமி. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். ஆமாம், முன்னோர்கள் பாரம்பரியமாக கடைபிடிச்சிட்டு வந்த அந்த ஆலய வழிபாடுகளை இவங்களும் தப்பில்லாமல் கடைபிடிக்கணும். புதுசாக உருவாக்கிக்கிட்ட சார் அப்படின்னா, நீங்கள் உருவாக்கினதை உங்கள் பேரனுக்கோ பேத்திக்கோ கொடுத்தா அதுதான் குலதெய்வம். குலதெய்வங்கிறது என்ன? பிறக்கும் போதே ஒரு 50 தலைமுறைக்கு முன்னாடி இந்த இவங்க குலத்துக்கு இதுதான் சாமி அப்படியெல்லாம் இல்லை. நிறைய பேர் ஊர் விட்டு ஊர் வந்து பிழைக்கும் வரும்போது எங்கேயோ ஒரு மரத்துக்கடியில் இருந்த ஒரு பிடிமண்ணை, ஒரு கற்களை எடுத்து வந்து இதுதான் கன்னிமாறு, இதுதான் காவல் தெய்வம்னு கும்பிட்டு அந்த குலம் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ குலசாமி அப்படிங்கிறது ஒரு பேப்பரில் எழுதி, இங்கே பாருங்க அப்படியே புல் அரிக்குது உடம்பு, ஒரு பேப்பரில் எழுதி 4 மூலைக்கு மஞ்சள் தடவி அதை வீட்டில் வச்சு குலதெய்வம் நம்புனா உங்கள் குலதெய்வம் உங்கள் குலத்தை காத்தே தீரும். அருமை அருமைங்க, அருமை. நம்பிக்கை தான் இங்கே கடவுள். நிச்சயமா. அனுபவம் தான் கடவுள். நிச்சயம். இதை தாண்டி எதுவுமே இல்லைங்க. நிச்சயமாங்க. நீங்கள் குலதெய்வம் வேண்டுதல்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க, என் தேவைக்கு குலதெய்வத்தை வேண்டுவேன், அது நடந்துடும். அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமையே இருப்பாங்க, காலம் கடத்திக்கிட்டே இருப்பாங்க, சில நேரத்தில் மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட வேண்டுதலை மறக்கிறது நியாயமாயா? தப்பு. நிறைய பேர் 100 வேண்டுதல்லாம் வச்சுருக்காங்க. நினச்சப்போ ஒரு குலதெய்வத்தை வேண்டும் மறந்துடுறது இல்லை. இவங்களுக்கு காரியம் நடக்காது, ஒரு இன்டர்வியூக்கு போய் நடக்காது, போகிற வழியில் ஒரு கருப்பராயன் கோயில் இருக்கும், நீ மட்டும் இந்த இன்டர்வியூவில் என்னை பாஸ் பண்ண வை, நான் உனக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வேண்டிட்டு போயிடுவாங்க. அது மறந்துடும். அப்படி பிரசன்னம் பார்க்கும்போது லக்னத்திற்கோ உதயத்திற்கோ செவ்வாய் சம்பந்தப்பட்டால் இவர்கள் குலதெய்வத்திற்கு வேண்டுதல் பெண்டிங் வைத்தவர்கள். இல்லை ஏதோ ஒரு தெய்வத்துக்கு வேண்டுதல் பெண்டிங் இருக்கும். இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இதுக்கு ஏதாவது அதைத்தான் கேட்க தீர்வு இருக்கா அப்படின்னு இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்னா, பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குமில்ல, திருவண்ணாமலை, திருவானைக்காவல், காஞ்சிபுரம், அதே போல் காளகஸ்தி, சிதம்பரம், இந்த 5 ஸ்தலங்களில் ஏதாவது ஒரு ஸ்தலத்தில் அந்த வேண்டுதலுடைய காயின்ஸ் எல்லாம் இருக்குமில்ல, எதுக்கு கட்டி வச்சோம்னே தெரியாது. கட்டி வச்சுருந்தா பரவாயில்லைங்க, மனசார வேண்டி விட்டுருவாங்க. இது இங்கெல்லாம் போயிட்டு ஒரு பிடிக்காசு, ஒரு கை நிறைய எடுக்கிறது தான் பிடிக்காசு, மஞ்சள் துணியில் கட்டி ஏதாவது ஒரு வேண்டுதல் எங்கள் வம்சத்திலேயோ எதாவது இருந்திருக்கும், குற்றமாக இருந்திருக்கும், விட்டுருப்போம், எங்களுக்கு அதுக்கு மன்னிச்சு இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சரணாகதி அடையணும். அப்போ இறைவனுடைய ஏன்னா மன்னிப்பு கேட்டால் ஒரு பலம் இருக்குங்கய்யா. கடவுள் மன்னிக்கிறதுல மிகப்பெரியவர்ங்கய்யா. எல்லா தப்பையும் போய் மன்னிப்பு கேட்டால் தப்பு பண்ணிட்டு போய், இது ஒரு நடைமுறை அறியாமல் செஞ்சிட்டோம். ஆமாம், அறியாமல் செஞ்சிட்டோம். எனக்கு ஒரு லைஃப் கொடு, எனக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து
அதான் பஞ்சபூத தத்துவங்கள் கோயில்களுக்கு அனுப்புகிறோம். போய் அங்கே வேண்டிட்டு அந்த காணிக்கையை செலுத்திட்டு சாட்சாங்கமாக விழுந்து கும்பிட்டு ஒரு 10 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு ஆத்மார்த்தமாக வாங்க, இதை பார்த்துட்ருக்கிறவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கணும். இதை பார்த்துட்ருக்கிறவங்க குலதெய்வம் இருக்கு இல்லைங்களா, என்ன குலதெய்வம் தெரிஞ்சாலும் சரி தெரியலினாலும் சரி, தெரியாதவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருந்திருக்குமல்ல, அது இந்த பக்தி இன்ஃபினிட்டி வாயிலாக சாய் செந்தில் ஐயாவின் மூலியமாக இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக அவர்கள் இல்லம் சென்றடைந்து செல்வம், செழிப்பு, செல்வாக்கு, ஆயுள், ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து இந்த புவியில் அரிய சாதனைகளை படைக்க அடியேன் அன்போடு வாழ்த்துகிறேன். நிச்சயமாங்க. இப்போ உறவுகளுக்கு வர சந்தேகத்தை இப்போ நான் கேட்டுறேன். சரி ஐயா, இது வரைக்கும் நான் காசு போடல, இன்னைக்கு இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுலேருந்து இல்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்த அடுத்த நாள்லேருந்து நான் காசு போட ஆரம்பிக்கிறேன், அந்த காசு போட்டு எத்தனை நாள் கழிச்சு அந்த திருவண்ணாமலைக்கோ இல்லை சிதம்பரத்துக்கோ நான் போகணும் அப்படின்னு கேட்டேன். காசு போட்டதுலேருந்து ஒரு மண்டலம் 48 நாள் 48 days டெய்லி ₹1 கூட போட்டுவாங்க. உங்களால் என்ன முடியுதோ சக்திக்கு போட்டு போடுங்க. அதை மறுபடியும் அந்த உண்டியில் ஓப்பன் பண்ணி கீழே கொட்டி அப்படியே ஒரு பிடி, அது எல்லா காயினும் எடுக்கணும், அது ஒரு பிடிங்கிறது ஒரு கணக்கு எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி போட்டுருக்கு. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேங்கய்யா, கண்டிப்பாக ஒரு சக்தி இருக்கும். நிச்சயமாங்க. இப்போ நம்ம உறவுகளுக்கு அடுத்த சந்தேகம் வந்துடும். எப்படி அந்த தேங்காய்க்கு ஒரு சந்தேகம் வந்துச்சோ அடுத்த சந்தேகம் வந்துடும். ஐயா, நான் கைப்பிடி காசை எடுத்து போட்டேன், பாக்கி காசு இருக்கு, இதை நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அதையும் போட்டு கட்டிக்கலாம். அதான் ஒரு பிடிங்கிறது ஒரு கணக்கு, மீதி இருக்கிறதையும் அதிலேயே போட்டுருங்க, தப்பே இல்லை. நிச்சயம். பிரார்த்தனைகளுக்கு வலிமை அதிகம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு பேப்பரில் குலதெய்வம்னு எழுதி மஞ்சள் தடவி என் தெய்வம் இங்கே தான் இருக்குது, எனக்கு அது கொடுக்கும், என்னை காப்பாற்றும்னு நம்புங்க. அதுக்கு ஒரு மந்திரம் மாதிரி ஏதாவது இருக்காங்க ஏன் குலதெய்வத்தை அப்படிங்கிற மாதிரி? எதுவுமே இல்லைங்க. வேணாம். மனம் அது செம்மை, அதே திருமூலருடைய வாக்கு. மனசார நீங்கள் செம்மையோடு குலதெய்வத்தை சரணாகதி பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இந்த குலதெய்வ இது ஹிட் ஆகும். நிச்சயமாங்க. நிச்சயம். எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நிச்சயமா எல்லாரும் நல்லா இருக்கணும். 2025 வளம் குளிக்கும் ஆண்டா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் செழிப்பாக இருக்கணும். ஏன்னா யார் எவ்வளவு காலம் இருப்பாங்கன்னு தெரியாது. பிரபஞ்ச ரகசியமாக அங்கே தான் ஒளிஞ்சிருக்கு. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஐஸ்வர்யமாக மக்கள் இருக்கணும். நிச்சயமாங்க. ஐயா, குலதெய்வத்தை பற்றி, அதுவும் சனிக்கும் குலதெய்வத்துக்கும் இருக்கும் தொடர்பை பற்றி சொன்னதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிங்கள் ஐயா. சுகமே சொல்க. நன்றி. நன்றி.